ஹவ் டு அப்ரோச் டு அ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு, அண்ணா ஒரு எப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு இப்போ கொஸ்டின் நம்ம படிக்கிற கான்செப்டாக படிக்கிறோம், எனக்கு ஆனால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம படிச்சிடுறோம், ஆனால் நிறைய ப்ராப்ளம் சால்விங்கில் வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் எப்படி அப்ரோச் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமுக்கு எப்படி ஈஸியாக கொண்டு வரது, முதல் கொஸ்டின் எப்படி புரியுதுன்னு நான் சொல்லி தர போறேன். ஸோ இப்போ இதுக்கு 3 கொஸ்டின் இருக்கு. இதுல இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் பற்றி போடுவேன். இது என்ன சாப்டர்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் மோட் கான்செப்ட் சாப்டர் தான். ஸோ அதனால அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் 3 மெயின் டாபிக்ஸ் மட்டும் 3 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ முதல்ல பார்ப்போம். வால்யூம் ஆஃப் 3 மொலாரிட்டி NaOH அதோட வெயிட் வந்துட்டு 40 கிராம் பெர் மோல். ஃபார்முலா வெயிட்னா எதுவும் கிடையாது. இப்போ வந்துட்டு மாலிகுலர் வெயிட் வேற, ஃபார்முலா வெயிட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. மாலிகுலர் வெயிட்னா அது தனித்தனியா தான். ஃபார்முலா வெயிட்னா அது அயான்ஸா கன்சிடர் பண்ணி தனித்தனியா. இப்போ அயான்ஸா கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா NaOH மைனஸ். ஸோ இப்போ எண்ணெயோட மாலிகுலர் வெயிட், OHோட ஆட்டாமிக் வெயிட் அந்த மாதிரி தான், வேற எதுவும் கிடையாது. ஓட ஆட்டாமிக் வெயிட், ஹெச்சோட ஆட்டாமிக் வெயிட் வேற எதுவும் கிடையாது. ஸோ விச் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் 84 கிராம்ஸ் ஆஃப் NaOH. ஸோ இப்போ புரியுதா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு 3 மோலார் NaOH கொடுத்துட்டாங்க. நீங்க முதல்ல கிவன் எழுதி வச்சுக்கோங்க, அந்த ரஃப் ஷீட் கொடுப்பாங்கல்ல, கிவன் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல என்ன மொலாரிட்டி என்ன 3 மோலார் NaOH. ஸோ மொலாரிட்டி ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ மொலாரிட்டி ஃபார்முலா என்ன, மோல்ஸ் பை வால்யூம். அது மாதிரி தெரியும், மொலாரிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மோல்ஸ் பை வால்யூம். யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது கிராம் மோலர்னா கிராம் பெர் எம்எல் ஆர்எல்ஸ் கிராம் பெர் லிட்டர் சம்திங் ஏதாச்சும், புரியுதா. ஸோ மோல்ஸ் பை வால்யூம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மொலாரிட்டி நம்மகிட்ட இருக்கு, வால்யூம் நம்மகிட்ட இருக்கு, மோல்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் வந்துட்டு 40 கிராம்ஸ் கொடுத்துட்டாங்க, விச் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் 84 கிராம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 84 கிராம்ஸ் டோட்டலாக அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் அதோட மாலிகுலர் வெயிட் என்ன 40 கிராம்ஸ். நான் எப்படி டிவைட் பண்றேன்னா மோல்ஸ்னா என்ன, கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ இப்போ கிவன் மாஸ் வந்துட்டு 84 கிராம்ஸ். அவங்க 84 கிராம்ஸ் நம்மகிட்ட என்ன வச்சிருக்கு, 3 மோலார் NaOH அது கண்டெயின் பண்ணணும், அது மொலாரிட்டி இருக்கணும். அதுக்கு எவ்வளோ வால்யூம் நம்ம ஊத்துறோம் அந்த மாதிரி தான். ஸோ புரியுதா. ஸோ 84 கிராம்ஸ் பை 40 கிராம்ஸ் இது வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும், இது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் மோல்ஸ் என் வேல்யூ. ஸோ இது எடுத்துட்டு நமக்கு மோல்ஸ் கிடைச்சிச்சா, மோல்ஸ் கிடைச்சிச்சு, மொலாரிட்டி நம்மகிட்ட 3 இருக்கு. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்க மாட்டேங்க. இதுதான் சிம்பிளா என்னன்னா மொலாரிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மோல்ஸ் பை வால்யூம். இப்போ நான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எழுதிருங்க. எழுதுறதுக்கு அப்புறமா என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, அந்த கேட்டதுக்கு அப்புறமா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறமா அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. இதுதான் ஸ்டெப்ஸ், எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சம்முக்கு வருவோம். ஸோ மாஸ் ஆஃப் மீத்தேன் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 22 கிராம்ஸ் ஆஃப் CO2 ஆஃப்டர் கம்ப்ளீட் கம்பஷன் இஸ் ஓகே. கம்ப்ளீட் கம்பஷன் இப்போ இதுக்கு வந்துட்டு கம்பஷன் என்ன, ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்றது. ஸோ இப்போ ஓகே, மாஸ் ஆஃப் மீத்தேன் ரிக்வயர்ட். ஸோ மீத்தேன் என்ன, CH4. நான் என்ன சொன்னேன், கொஸ்டின் முதல்ல படிச்சுட்டு அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரஃப் ஷீட்ல எழுத சொன்னேன் கரெக்டா. அந்த மீத்தேன்னா CH4. ஸோ மாஸ் ஆஃப் மீத்தேன் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 22 கிராம்ஸ் ஆஃப் CO2. இப்போ பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்துட்டு கம்ப்ளீட் கம்பஷன் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம், அது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ண விடுறாங்க. ஸோ CH4 plus O2 gives CO2 plus H2. நான் அப்படி இப்போ டேரக்டா CO2 plus H2 இப்போ போட்டேன். ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது, ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு ஹைட்ரோ கார்பன் இப்போ C2H5, C2H6, அதுக்கப்புறமா C2H4, ஆல்கேன், ஆல்கைன், ஏதாச்சும் ஒரு ஹைட்ரோ கார்பன் அங்கே இருக்கு. சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் எதுனா இருந்தா கூட ஏதாச்சும் ஒரு ஹைட்ரோ கார்பன் அதோட கம்ப்ளீட் கம்பஷன் பண்றாங்க, அது ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணி விடுறாங்கன்னா உங்களுக்கு வர ப்ராடக்ட் எல்லாமே இது வந்துட்டு CO2 H2O மட்டும்தான். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ட்ரிக்கா கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ ஈத்தேனை வந்துட்டு கம்ப்ளீட் கம்பஷன் பண்றாங்க, இவ்வளோ மோல்ஸ் CO2 இவ்வளோ மோல்ஸ் H2 வருதுன்ட்டு. அதனால தான் சொல்றேன், ஏதாச்சும் ஒரு ஹைட்ரோ கார்பன் இருந்தா கூட கம்ப்ளீட் ஏதாச்சும் கம்பஷன் பண்ணா கூட அதை O2 பண்ணா கூட CO2 H2O மட்டும் தான் வரும். புரிஞ்சுக்கிட்டா. ஸோ இந்த அதான் இப்போ நான் வச்சுக்கிறேன் CXH. இது வந்துட்டு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன். CXHY பிளஸ் O2 gives XCO2 plus H2O. H2O இருக்கட்டும். இங்க வந்துட்டு Y/2 H2O. இங்க X plus Y/4. புரிஞ்சுதா. CXHY அதான் ஹைட்ரோ கார்பன் பிளஸ் X plus Y/4 O2 gives XCO2 plus Y/2 H2O. இதுதான் ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன். இது எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுனா பண்ணிக்கோங்க. இப்படி இதான்
இது வந்துட்டு மோல்ஸ். எக்ஸ்ன்றது CO2 மோல்ஸ், Y/2ன்றது H2 மோல்ஸ், எக்ஸ்ன்றது கார்பன்ல இருக்குது. அதனால இங்க ஒரு கார்பன் இருக்குன்னா அந்த எக்ஸ் அங்க போட்டோம். புரியுதா? இதான் ஜெனரல் ஈக்குவேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போவோமா? ஸோ மாஸ் ஆஃப் மீத்தேன் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 22 கிராம்ஸ் ஆஃப் CO2. இப்போ CO2 மாஸ் நம்ம மாலிகுலர் மாஸ் தேவை. ஸோ சினா என்ன 12, ஓ வந்துட்டு 16, ஸோ O2னா 32, ஸோ 12 + 32 44, ஸோ 44 கிராம்ஸ் வந்து மாலிகுலர் மாஸ். அவங்க ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 22 கிராம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ல 22 கிராம்ஸ் ஆஃப் CO2 தான் உங்களுக்கு தேவை. ஸோ எவ்வளோ மோல்ஸ் இருக்கும்? 22/44 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5. ஸோ 0.5 மோல்ஸாக இருக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5. இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்து புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ் 0.5னா அதுக்கப்புறமா ஆஃப்டர் கம்ப்ளீட் கம்பஷன் மாஸ் ஆஃப் மீத்தேன் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் 0.5னா இங்கேயும் 0.5 தானே இருக்கும், 1/12 தானே இருக்கணும். ஆஃப் மோல்ஸ் புரிஞ்சா? ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CH4 புரிஞ்சுதா? இங்க இருக்க எக்ஸ் தானே இங்கேயும் இருக்கு. ஸோ ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CH4. ஸோ மாஸ் CH4 மாஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? C வந்துட்டு 12, H வந்துட்டு 1 + 4, 4 × 1 4, ஸோ 16. இது ஒரு மோலுக்கு 16. ஸோ ஹாஃப் மோல்னா 8 கிராம்ஸ் ஆஃப் மீத்தேன். புரிஞ்சுதா? சிம்பிளா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போவோம். இது வந்துட்டு மாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, அவங்க ஒரு தனித்தனி ஆட்டமோட பெர்சன்டேஜ் அதோட மாலிகுலர் மாஸ் கொடுத்துருவாங்க, அந்த மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது ஒரு டைப்பு. ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு அதாவது கூட மாலிகுலர் ஃபார்முலா கேட்பாங்க. இதுதான் பேசிக்கா கேட்பாங்க. என்னன்னா நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்க 98.96 கிராம்ஸ். இந்த 98.96 கிராம்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு? ஹைட்ரோஜன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, கார்பன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, குளோரின் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஹைட்ரோஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, குளோரின் இருக்கு. அது மாலிகுலர் ஃபார்முலா எத்தனை ஹைட்ரோஜன் இருக்கு, எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை குளோரின் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு 4.07% ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்கு. கரெக்டா? ஸோ ஹைட்ரோஜனோட மாஸ் எவ்வளோ இருக்கும்? 1 கிராம் தானே. 1.0 போட்டுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஸோ இப்போ கார்பனோட மாஸ் 12 கிராம்ஸ், சிஎலோட மாஸ் 35.5 கிராம்ஸ். இந்த அட்டாமிக் மாஸ் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர், இதெல்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது கொஸ்டின்ல சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா பெஸ்ட், கொடுக்கலன்னா நீங்க தான் படிச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்றேன் இந்த மாதிரி அட்டாமிக் மாசஸ்லாம். சரி, இப்போ ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 98.96 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை ஓகே, நம்ம வந்துட்டு டோட்டலா 98.96 கிராம்ஸ் இருக்கு. அதுல 4% H2னா 4/100 இன்டூ 98.96 அது வந்தா தானே உங்களுக்கு மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் வரும். புரிஞ்சுதா? ஏன்னா இது வந்துட்டு மாஸ், இது கிராம்ஸ். அவங்க இத்தனை பெர்சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை இதை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? இப்போ நீங்க இது அப்ராக்ஸா பண்ணும்போது உங்களுக்கு 4.02 சம்திங் ஆச்சா வரும். ஓகே, என்ன பார்த்தாலும் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 24.27 கார்பன் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ 98.96. ஸோ அவங்களுக்கு இது அப்ராக்ஸா 24.02 சம்திங் ஆச்சா தான் வரும். ஸோ புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு குளோரின் 71.65 பை 100 into 98.96. So 71 grams, 71.6564 grams இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத்தனை கிராம்ஸ் இருக்கு. இத்தனை கிராம்ஸ் ஆஃப் H2, இத்தனை கிராம்ஸ் ஆஃப் கார்பன், இத்தனை கிராம்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மாசஸ் கிடைச்சிச்சு. எத்தனை? 4 something. இப்போ ஹைட்ரோஜன் வந்துட்டு 1 கிராம் தானே மாஸ். அதோட மோல்ஸ் கண்டுபிடிப்போம். எத்தனை ஹைட்ரோஜன் இருக்கு, இப்போ எத்தனை ஹைட்ரோஜன், எத்தனை கார்பன், எத்தனை குளோரின் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுனா மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ அதுக்குதான் மோல்ஸ் தேவை. எத்தனை ஹைட்ரோஜன், H1, H2, H3 அந்த மாதிரி. ஸோ இப்போ 4/1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 தானே. ஏன்னா 4 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்கு. கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மோல்ஸ். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ 24.02 இருந்துச்சுல பை 12 அதுன்னு மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன். ஸோ 2. புரிஞ்சுதா? 71.64 சம்திங் பை 35.5. 35.5 இன்டூ 2 போட்டா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 71 கிடைக்கும். கரெக்டா? இதுவும் அப்ராக்ஸா 2 தான். நம்ம மோல்ஸ்ன்னு வரப்ப உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த மாதிரி மோஸ்டா மோல்ஸ்னா அட்டாமிக் மோல்ஸ் நான் சொல்றேன். இந்த மாதிரி CXHY சொன்னா இந்த மாதிரி அட்டாமிக் மோல்ஸ்ல உங்களுக்கு எப்படி இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்ல வரும், டெசிமல்ஸ் பாயிண்ட்ஸ்ல. இந்த மாதிரி
ஹைட்ரோ கார்பன் சம்திங் வேற ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் மட்டும். நியூமெரிக்கல்ஸ் என்ன சொல்றேன், இன்டீஜர் டைப்பாக மட்டும் தான் வரும். சரி, ஓகே. ஸோ அப்ராக்சிமேட் நீங்கள் 4 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், இங்கே 2 எடுத்துக்கலாம். ஸோ 4:2:2 இருக்கு. ஸோ H4 இருக்கு, கார்பன் 2 இருக்கு, Cl 2 இருக்கு. ஸோ எல்லாமே 2 இருக்கு. 4:2:2 இருக்கும் போது C2H4Cl2. புரிஞ்சுதா? இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. சிம்பிளா புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க பேப்பர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிட்டு, என்ன தேவையோ அதை எழுதிட்டு, இந்த தேவையானப்படுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு, நம்மகிட்ட செக் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இதை அப்ரோச் பண்றான் பாக்குறது. இதுதான் ப்ராப்ளம் சால்விங். எதுவுமே கிடையாது. என்ன தேவையோ அதை முதல்ல எப்படி அதுக்கு அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. இருக்கிறத முதல்ல எழுதினாலும் உங்களுக்கு நிறைய புரியும். எழுதாமையே பார்த்தா சம்டைம்ஸ் புரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ்ல இருந்து நான் அவுட் அப்ரோச் ப்ராப்ளம் சால்விங் பத்தி போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நிறைய வீடியோஸ் அடுத்த லெசனுக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஸ்டே டியூன், பார்ப்போம்.